ஹாய், காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு ரெடி ஆகி போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, என்ன பண்ண போகிறோம், எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பெரிய ஒரு பர்ஃபெக்ட் vlog மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு உள்ளே வராதிங்க. ஜஸ்ட்டு சிம்பிள். நம்ம போய் பார்த்த இடங்களை ஒரு சின்ன ஒரு vlog-ஆ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ட்ரை பண்ணோம். ஃபைன். இது பார்த்தோன்னா நம்ம உக்கடத்தோடைய லேக் சைடு வந்து போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி நேராக உக்கடம் வழியாக சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு போக போகிறோம். ஏன் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னா, நம்ம அங்கே இருந்து ஒரு முக்கியமான ஒரு 2-3 இடத்துக்கு நம்ம போக போகிறோம். நம்பர் 1 திருச்சி. ஸோ சிங்காநல்லூருக்கு போய் திருச்சி பஸ் ஏறியாச்சு. திருச்சி பஸ் ஏறி 5 மணி நேரம் ரொம்ப டஃப் ஜேர்னியை முடிச்சுட்டு நேராக வந்து திருச்சிக்கு போய் அங்கே வந்து பிக்கப் பண்ணாங்க. இந்த ஸ்கூலுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டீச்சர்ஸோட ஒர்க் ஷாப்புக்காக போகிறோம். ரொம்ப பெரிய குரூப்பு, ரொம்ப நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாங்க. எனக்கு திருச்சியோட டீச்சர்ஸ் மேலே ஒரு பெரிய ஒரு இம்ப்ரெஷனே வந்துடுச்சு. நம்ம ஊரோட டீச்சர்ஸை வந்து பார்க்கும்போது அவங்க ஊர் டீச்சர்ஸ்லாம் ரொம்பவுமே என்னவாக இருக்காங்கன்னா வித்தியாசமாக இருக்காங்க. டீச்சர்ஸை விட அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் வியந்துச்சு. அந்த அளவுக்கு வியக்கிற மாதிரி பார்த்தோன்னா அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் இருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒர்க் ஷாப்பு கிட்டத்தட்ட ஒரு 75-80 டீச்சர்ஸ் இருந்தாங்க. ஒரு 3 ஸ்கூலோடைய ஹையர் கிளாஸ் டீச்சர்ஸ் மட்டும் இருந்தாங்க. ஆனால் பார்த்தோன்னா அந்த எல்லோ சாரீ கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கரஸ்பாண்டன்ட். அவங்களுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக ஒரு 2:10க்கு ஆரம்பித்தோம். அதில் இருந்து ஒரு 4:30 மணி வரைக்கும் ஃபுல்லாக அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தோன்னா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அங்கேயே ஸ்டே இருந்துச்சு. அந்த ஸ்டேவை கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து அடுத்த நாள் காலையில் டாஞ்சூர் கிளம்பியாச்சு. இது வேறு ஒரு ஸ்கூலு. பிக்கப் பண்ணுறதுக்கு அவங்க ஆள் ஒருத்தர் வந்தாங்க. வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு காவேரி பார்க்கும்போது தான் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. காவேரி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நம்ம சிறுவாணியை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் ரொம்ப தண்ணி இல்லை. இந்த ஒரு மாதமாக பார்த்தோன்னா தண்ணியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருந்துச்சு. மழை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெட்ரு. அவங்களுமே அதை தான் சொன்னாங்க. அந்த டிரைவர் பார்த்தோன்னா ஒரு நேச்சுரலாகவே வந்து அவர் ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட்டு, நிறைய வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. இதுதான் நம்ம போக வேண்டிய ஸ்கூல், திருச்சி பப்ளிக் ஸ்கூல். தாஞ்சூர் பார்டரில் இந்த ஸ்கூல் வந்து வச்சுருக்காங்க. இங்கேயும் பார்த்தோன்னா ரொம்ப அருமையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரொம்ப நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் தான் நம்ம வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப்பு. இது வந்து ஒரு ஃபுல் டே டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப்ஸ். காலையில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 4 மணி வரைக்கும் பார்த்தோன்னா இந்த டீச்சர் ஒர்க் ஷாப்ஸ் போச்சு. இது வந்து ஆல் டுகெதர், அது 3 ஸ்கூலு. இது வந்து 2 ஸ்கூல் டீச்சர்ஸ் இருந்தாங்க. இது வந்து லைக் மிடில் ஸ்கூலும் ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸும் இருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மேபி வந்து சலிக்காமல் என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஒரு சில ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போய் நின்னோம் அப்படின்னா, எப்போ சார் முடிப்பீங்க அப்படின்னு மூஞ்சியில் அடித்த மாதிரி கேட்பாங்க. அது கேட்கும்போது பார்த்தோன்னா அவ்வளோ சுருன்னு வரும் நமக்கு. ஆனால் இவங்க அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோ லோடு கொடுத்தாலும் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணி அதை இன்கல்கேட் பண்ணுற விதமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸை எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இது ரொம்ப வந்து இன்னும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டேவாக இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக இந்த டே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக் டு திருப்பூருக்கு போக போகிறோம். ட்ரெயினில் போக போகிறோம். ஏன்னா பஸ்ஸில் வரும்போதே முடிவு பண்ணிட்டேன், இன்னும் ரிட்டன் பஸ்ஸில் போனோன்னா நம்ம முடிஞ்சே போயிடுவோம்டா சிறிது அப்படின்னு தக்கலில் போட்டு சதாப்தியை பிடிச்சாச்சு. சதாப்தி பிடிச்சி நைட்டு ஒரு 9-9:15 வந்து திருப்பூர் ரீச் ஆயாச்சு. அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே நம்மளுடைய பிரதர் இன் லா வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு ஆலயா ஸ்கூலுக்கு போய் வேலையை முடிச்சுட்டு திரும்பி ரிட்டன் வந்து கோயம்புத்தூருக்கு பஸ்ஸு ஏறியாச்சு.